ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி மஞ்சு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்னென்னா கார்த்திகை 1. இன்னைக்கு நாங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு இருக்கிற வீடுனாலே இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. மார்னிங் க்ளீன் பண்ணி வச்சது தான் இப்போ ஈவினிங்கும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா வீட்டை க்ளீன் பண்ணணும். வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஏதாச்சும் கொடுக்கணும்ல, அதனால ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். அதனால 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா தனியாக குடிக்க மாட்டா, அவளால் குடிக்க தெரியாது. அதனால அவர் அண்ணன் வந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஹாய் வர சொல்றாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இவங்க சாப்பிட்டு எழுந்திருக்கட்டும்னு சொல்லிட்டு சரி பாத்திரத்தை முதல்ல விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருக்கிற பாத்திரத்துலையும் வாஷ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டில் தான் ஒரு வேலைக்கு இவ்வளோ பாத்திரம் செய்கிறதா இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படிதான் தெரியல. ஒரே ஒரு வேலைக்கு தான் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்க. சிங்க் ஃபுல்லாக ரொம்பிடும். அதை கழுவி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும் போல். அந்த மாதிரி தான் இருக்குது எப்போ பார்த்தாலுமே. அதில் வேறு குழந்தைங்க இருக்கிற வீடு. ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னால் 2 கிளாஸ் 3 கிளாஸ்னு எடுத்துகிட்டு வருவாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம அதுக்கு தானே இருக்கோம் வீட்டில், அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கடகடன்னு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி வீட்டை க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போனால் பாப்பா பானிபூரி எடுத்து சாப்பிட்டு இருந்தா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டே வந்து வீட்டை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு டீயை போட்டாச்சு. ஆமாங்க, இதோட பேசிகிட்டு இருந்தா அப்புறம் வேலை எப்போ நடக்கிறது, வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பொட்டு தான் வைக்கணும், வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் கடகடன்னு பூஜை சாமானுக்கு சாமி படத்துக்கு எல்லாமே போட்டு வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாங்க, பூஜை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்கு பூஜை போடுறோன்னா இன்றைக்கி கார்த்திகை 1. அதனால் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரே பக்தி மூடாக தான் இருக்கும். அதனால் சரி கார்த்திகை 1 நம்ம சிறப்பாக வர வச்சிருவோம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்றோம். அதே மாதிரி கார்த்திகை 1னா மோஸ்ட்லி மாலை தான் போடுவாங்க. எங்கள் வீட்லேயும் இந்த வருஷம் ஐயப்பன் வருவார் தான் நினைக்கிறேன். நான் இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் மாலை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, அந்த ஐயப்ப சாமி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக அவரும் மாலை போடுவார். பார்ப்போம். சரி, அவ்வளோதாங்க என்னோட vlog. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ராக்கி மஞ்சு தான் சேனலோட நேமு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து நிறைய ஃபன்னான ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்போம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.